ஒரு வழியாக வீட்டுக்கு போயிட்டு மட்டன் சிக்கனெல்லாம் எடுத்துகிட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்தாச்சா? ஆமாம், ஏகப்பட்ட வேலை தெரியுமே. இங்கிருந்து போய் ஒரு வழியாக பம்பரை மாட்டை சுற்றி வேலையை முடிச்சுட்டு குளிச்சுட்டு இப்போ மணி 11 ஃப்ரெண்ட்ஸ், 10:30 வந்துட்டாங்க கரெக்டாக. ஆமாம், கரெக்டாக போன உடனே அவசர அவசரமாக வாசல் கூட்டி ஆடு மாடு தான் விற்றுட்டோமா, ஆடுக்கெல்லாம் கிளீட்டு வந்து போட்டு அதில் தண்ணி கொஞ்சம் வச்சுட்டு அப்புறம் டைகர் குட்டிக்கு சாப்பாடு போட்டு தண்ணி எடுத்து விட்டு ரோச்சா செடி கொஞ்சம் விட்டுட்டு அப்புறம் அந்த லவ்பேர்ட்ஸ் குறித்து தீன் போட்டு அப்புறம் இப்போ ஒரு குஞ்சு கோழி பொறிச்சிருக்குது அதுக்கு கொஞ்சம் தீன் போட்டு தண்ணி கம்பு போட்டு தண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் மோட்டர் எடுத்து விட்டு ஒரு கூட தண்ணி பிடிச்சி கழுவி சுத்தமாக கழுவி வச்சுட்டு எத்தனை வேலை பம்பரமா வேலை செஞ்சுட்டு வந்துட்டுங்கிறியா? பம்பரமா வேலை செஞ்சு போட்டு இங்கேயும் வந்தாச்சு. மிளகை மறைச்சு போனோட தேங்காய் ஒன்று இங்கே கத்தி இங்கே விட்டு போட்டுமா கடலத்தாய் போட்டு வரும்னு ஒரு தேங்காய் மாட்டை வாங்கி அது இன்னொரு கத்தி கிடக்குது, அதை தேடிட்டு தான் பொழுதாகி போயிருந்தேன். எந்த சென்ட்லையும் கிடக்குதோ. நான் இங்கே வெள்ளை சாப்பாடு மட்டும் வச்சு விட்டேன். வச்சாச்சா? அது விசில் வந்து எப்பயும் அடங்கிடுச்சு விசில். அப்போ சீக்கிரம் தீ வைக்கணும், சூடாகி போயிட்டு நல்லா இருக்காது. அது ஆறியே போயிருந்தேன் நினைக்கிறேன். அச்சோ, அப்போ சூடாகி போயிருக்கீங்க பாப்பா. அப்புறம் என்ன பண்றது, குழந்தைய சொல்லி 11 மணி ஆகுது. 11 மணி ஆகுது, இந்நேரத்துல சாப்பாடு வச்சுட்டு இருக்கிறீங்கிற. அப்புறம் அவங்க பசிக்குதுங்க. அது எக்ஸ்ட்ரா போடுவாங்க, எக்ஸ்ட்ரா போடுறத வாங்கிட்டு வரும். கொழுப்பு பிடிக்கும்ல அவங்க அப்பாவுக்கு. அப்படின்னா நல்லா இருக்கிறது இல்லை. இன்னைக்கு வந்து எங்க வீட்டுல மட்டன் சிக்கன் ரெண்டு எப்பவும் போட சிக்கன் வரும், மட்டன் குழம்பு, எலும்பு ரசம். அது இப்போ அதிகமா எடுக்கிறதே இல்லைங்க. அந்த நோம்பி டைம்ல கூட போன வாரம் எடுக்கவே இல்லை, அதுக்கு முன்னாடி வாரம் எடுக்கல. போன வாரம் 2 கிலோ கறி, கூர் கறி, 3 கிலோ கறி வாங்கிட்டு வந்துட்டு நம்ம கடை சுகாசுக்கு எடுக்கலீலா சிக்கனு. கறி இருக்கிற போது நீ அதை மட்டும் அது சாப்பிடவே இல்லை. இருந்தாலும் எத்தனை கறி இருந்தாலும் அது சாப்பிடலீங்களா? அதனால இந்த வாரம் எடுத்துங்க, இல்லைன்னு இந்த வாரம் எடுத்துருக்க மாட்டேன். சரி, ஏதாவது ஒரு வாரத்துக்கு மட்டும் எடுத்து கொடுத்துட்டு மற்ற டைம்லாம் மட்டனவே சாப்பிட சொல்லி ஏதோ வற்புறுத்தி பழக்கி விட்டுறலான்னு இருக்கிறோம். பழக்க முடியல, திங்கவே மாட்டேங்குது. உங்கள் வீட்டிலலாம் என்ன ஸ்பெஷல்னு சொல்லுங்கள். மீனா, கோழிக்கறியா, ஆட்டுக்கறியா? நிறைய பேர் பிரியாணி போடுவீங்க, மீன் குழம்பு வைப்பீங்க. அதெல்லாம் நாங்கள் செய்யறது இல்லை. ஆனால் கண்டிப்பாக நானும் பிரியாணி செய்யறேன். அன்னைக்கு மட்டன் பிரியாணி செஞ்சது நல்லா தான் இருந்துச்சு. ஒரு சில பேர் கமெண்ட்ல பிஸ்ஸைங்க நல்லதுங்கிறாங்க. அது நல்லதாங்க, குழம்பு இவங்கெல்லாம் செஞ்சு சாப்பிடலாம், நான் சாப்பிட்றது பரவாயில்ல. பிரியாணி அது வேலையும் ஊர்பட்டது செஞ்சு அதை ஒரு டைம் தான் சாப்பிட முடியும் சூடாக. அதுக்கப்புறம் எங்களுக்கு பிடிக்கிறது இல்லை, அதனாலே அதை அதிகமாக அவாய்ட் பண்ணிக்கிறோம். பாப்போம், ஒரு நாளைக்கு நைட் டைம் மட்டும் செய்வோம். கொஞ்சமாக செய்யலாம். அன்னைக்கு செஞ்சோம்னா சூப்பர் டேஸ்டாக இருந்தது மட்டன் பிரியாணி. நீ தான் செஞ்சேன், செமையாக இருந்துச்சு. கடையில் சாப்பிட்றத விட நல்லா இருந்துச்சு. கடையில் டேஸ்ட் இல்லைன்ட்டு நான் சப்பா யாட்டைங்க பார்த்தா தான் ஃப்ளேவராக அழகாக இருக்குது. அதனால் செமையாக இருக்குன்னு போய் அப்புறம் வாயில் போட்டால் அங்கே ஒன்றுமே இருக்காது. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், சமைச்சு முடிச்சுட்டு என்னென்ன சமையல்னு அப்புறம் பார்க்கலாம் அடுத்த விலாகில். அப்புறம் நீங்கள் நிறைய பேர் கேள்வி கேட்டுருக்குறீங்க, அதுக்கெல்லாம் பதில் சொல்கிறேன். வேலைக்கு போகிறீங்களா இல்லையான்னு கேள்வி கேட்குறீங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு வீடியோ வரும் பாருங்கள் மத்தியானம். ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.